Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹு தாலா நம்மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான். கொஞ்சம் யோசிங்கள். அல்லாஹு தாலா நம்மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான், அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் துன்யாவிலே எவ்வளவு பாவம் செய்தோம், எவ்வளவு அநியாயம் செய்தோம், எவ்வளவு அட்டூழியம் செய்தோம். ஆனால் அல்லாஹ் இன்னும் நம்ம என்ன செய்யவில்லை, மௌத்தாக்கவில்லை, அதாபு செய்யவில்லை. நோக்கம் என்ன? அல்லாஹுக்கு நம் மீது உள்ள அந்த அன்பு பாசம் மட்டும்தான் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா இல்லை இவன் இன்னைக்கு என்ன செய்வான், திருந்தி வாழ்வான், நாளைக்கு திருந்தி வாழ்வான் என்பதாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் நாம் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா நம்மை விட்டு பிடிக்கின்றான். உண்மையிலே அல்லாஹ் நம் மீது வைத்த அன்பு ஏராளமான அன்புகள். அந்த அல்லாஹ்வின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா நமக்கு இன்பத்தை தந்தாலும் மகிழ்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். அதே அல்லாஹ் நமக்கு துன்பத்தை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். நோக்கம் அங்கே இன்பமோ துன்பமோ நமக்கு கணக்கில்லை, தரக்கூடியவன் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசிங்கள். ஒருவன் ஒரு பெண்ணை நேசிக்கும் போது அந்த பெண் ரோஜா பூவை கொடுத்தாலும் அல்லது ரோஜாவின் முல்லை கொடுத்தாலும் இவன் என்ன செய்வான், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன செய்வான், வாங்கிக் கொள்வான். வாங்கி கொள்வது மட்டுமில்லை, அந்த பூவையும் அந்த முல்லையும் கட்டி அணைத்து இவன் என்ன செய்வான்னு சொன்னால் முத்தமிடுவான். ஏன் ரோஜா பூவை இவன் முத்தமிட வேண்டும், ரோஜா முல்லையை இவன் முத்தமிட வேண்டும் என்பதாக யோசிக்கும் போது அவனுக்கு ரோஜாவின் மீதும் அன்பு இல்லை, ரோஜா முள்ளின் மீதும் அன்பு இல்லை. அந்த பெண்ணின் மீதான அன்பு பாசம் நேசம்தான் இந்த ரோஜா முள்ளின் மீதான அன்பையும் அந்த ரோஜாவின் மீதான அன்பையும் முத்த மாலைகளாக இவன் என்ன செய்வானா, பொழிந்து தருவான். நோக்கன்னா அந்த பெண்ணின் மீதான அன்பு, அவன் மீது நான் அன்பு வைத்து விட்டேன், பாசம் வைத்து விட்டேன், நேசம் வைத்து விட்டேன். எனவே அவள் ரோஜாவை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ரோஜாவின் முல்லை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ரோஜாவோ முள்ளோ அங்கே முக்கியம் இல்லை, தருவது அவள் கையால் அல்லவா என்பதாக என்ன செய்வான், மகிழ்ச்சியோடு அந்த ரோஜாவை முல்லை வாங்கி கொள்வான் அல்லவா. அதே போல் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்த அன்பு பாசம் உண்மையானால் அல்லாஹு தாலா இன்பத்தை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும், துன்பத்தை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். அதான் உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான இஷ்கு. இந்த இஷ்கில் தான் அவுலியாக்கள் மேல்மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். நாமெல்லாம் என்ன செய்வோம், அல்லாஹு தாலா இன்பத்தை அள்ளி வீச அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்வோம். துன்பங்களை அல்லாஹு தாலா தந்துவிட்டால், யா ரப்பி எனக்கு ஏன் இந்த துன்பம், இந்த கவலை என்பதாக நாம் கேட்போம். ஆனால் அன்பியாக்கள் அவுலியாக்கள் வாழ்க்கையை நாம் ஆய்வு செஞ்சால் அல்லாஹு தாலா தனக்கு தந்த சோதனைகள் துன்பத்தை எந்த ஒரு நபியாச்சும் யா ரப்பி இந்த துன்பத்தை நீக்குன்னு சொல்லி துவா செஞ்சாங்களா? துவா செய்யவில்லை. நோக்கம் என்னன்னா, அது சுவாரஸ்யமான ஒரு சுகம், ஒரு இன்பம். அல்லாஹ் தரக்கூடிய துன்பமும் ஒரு இன்பமாக அந்த அன்பியாக்களும் அவுலியாக்களும் என்ன செஞ்சாங்க, அதை உள்வாங்கினாங்க. அல்லாஹுடைய அளப்பெரிய அன்புக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க ஆளானாங்க. உண்மையிலே அல்லாஹ்வின் நேசம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹு தாலா துன்பத்தை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும், இன்பத்தை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக இந்த நாவினால் சொல்லி 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 இன்பம் காண வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவன் மீதான அன்பையும் இஷ்கையும் மொஹப்பத்தையும் நம்ம கல்வியை நிலைவுள்ள செய்வானாக. அல்லாஹுடைய அன்பை நம் உள்ளத்தில் வாஜிபாக்குவானாக. அல்லாஹுடைய திக்ரை நம் நாவில் தாய்மாக்குவானாக. எப்பொழுதும் அல்லாஹ்வின் நினைவிலே வாழ்ந்து அவன் நினைவிலே அழிந்து அவன் நினைவிலே ஃபனாவாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.